வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வி த லீடர்ஸ் இயக்கத்துடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் டெல்லியில் நடக்கக்கூடிய போராட்டத்தை பற்றி ஒரு பதிவு போட்டிருக்காரு. அவ்வளவுதான். திராவிட ஜனதா கும்பல் கத்துன்னு கத்திக்கு இருக்காங்க நேற்றுலேருந்து. தமிழக மீடியாக்கள், ஒரு சில மீடியாக்கள் அண்ணாமலை போட்ட பதிவை அறகுறையாக படிச்சுட்டு தலைப்பு செய்தி ஒன்று வெளியிடுறாங்க. உதாரணத்துக்கு புதிய தலைமுறை, டெல்லியில் போராடக்கூடிய இளைஞர்களுக்கு அண்ணாமலை ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு செய்தி அறகுறையாக போட்ட பதிவை படிச்சுட்டு ஒரு மீடியா தலைப்பு செய்தி வெளியிடுறாங்க. அதை அறகுறையாக பார்த்துட்டு திராவிட ஜனதா கும்பல் அண்ணாமலைக்கு கடும் கண்டனத்தை நேற்றுலேருந்து பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன அண்ணாமலை இப்படி மாறிட்டாரு? டெல்லியில் போராடுறவங்கலாம் தேச விரோதிகள், தேச விரோதிகளுக்கு அண்ணாமலை சப்போர்ட் பண்ணுறாரு. பாஜகவில் இருந்தபோது நீட் எக்ஸாமினேஷனுக்கு சப்போர்ட் பண்ணார். விலகின உடனேயே நீட் எக்ஸாமினேஷனை எதுக்காக எதிர்க்கிறாரு? பச்சோந்தியை விட வேகமாக நிறம் மாறுறாரு அண்ணாமலை அப்படின்னு என்னென்னமோ வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை போட்ட பதிவை அழகாக பொறுமையாக உட்காந்து முறையாக படித்து பார்க்காமையே இப்படி முந்திரி கொட்டத்தனமாக செயல்படுறாங்க திராவிட ஜனதா கும்பல். முதல்ல அண்ணாமலை என்ன பதிவு போட்டிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பு. அண்ணாமலை பிஜேபியிலேருந்து வெளியில் வந்துட்டார். அண்ணாமலை ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னா 100% பாஜக காரங்க சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறதே தப்பு. பாஜக காரங்களை திருப்திப்படுத்துகிற மாதிரி அண்ணாமலை நடந்துக்கணும்னா அவர் பிஜேபியிலே இருந்திருப்பாரு. ஏன் பிஜேபியை விட்டு வெளியில் வந்து தனியாக இயக்கம் தொடங்கியிருக்காரு? அப்போது நியூட்ரலாக அண்ணாமலை பேசுகிறாரா அப்படிங்கிறத தான் பார்க்கணும். நீட் எக்ஸாமினேஷனை பிஜேபியில் இருந்தபோது ஆதரித்தார். பிஜேபியை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் நீட் எக்ஸாமினேஷனை அண்ணாமலை எதிர்க்கிறாரா? எதிர்த்தா தப்பு. ஆனால் எதிர்க்கிறாரா அப்படின்னா எதிர்க்கலை. அவர் சொல்கிறாரு, தெளிவாக சொல்கிறாரு, தொடர்ந்து பல வருடங்களாக நீட் தேர்வுக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு. இருந்தேன்னு சொல்லலை, பாஸ்ட் டென்ஸ் சொல்லலை, ப்ரெசன்ட்லேயும் நீட் எக்ஸாமினேஷனை நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஏன்னா பெரிய பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைகள் தான் மருத்துவராக முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் பின்தங்கிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் மருத்துவராக முடியும் அப்படிங்கிற வாய்ப்பை நீட் எக்ஸாமினேஷன் உருவாக்குது. ஏழை வீட்டு குழந்தைகளுக்கும் மருத்துவராக முடியும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை நீட் எக்ஸாமினேஷன் உருவாக்கி தருது. அதனால் தொடர்ந்து பல வருடங்களாக நீட் எக்ஸாமினேஷனை நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஆனால் லாஸ்ட் 5 இயர்ஸாக நடந்த நீட் தேர்வுகளில் 3 வருடம் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்கு. கொஸ்டின் பேப்பர் லீக்னால எக்ஸாமினேஷனை ரத்து பண்ணி, நடந்த தேர்வை ரத்து பண்ணிவிட்டு மறுபடியும் தேர்வு அப்படின்னு அறிவிக்கும் போது அதை எதிர்கொள்ள போகிற மாணவர்கள் எந்த அளவுக்கு மன அழுத்தத்துக்கு உள்ளாவாங்க அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும் அப்படின்னு அண்ணாமலை பதிவு போட்டிருக்காரு. இதை கவனமாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீட் தேர்வை அண்ணாமலை எதிர்க்கலை. முறையாக கொஸ்டின் பேப்பரெல்லாம் லீக் ஆகாத மாதிரி நீட் தேர்வை நடத்துங்க அப்படின்னு தான் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இது ஒன்று. அதனால திராவிட ஜனதா கும்பல் நீட் தேர்வுக்கு எதிரான நிலைப்பாடு அண்ணாமலை எடுத்துட்டாரு அப்படின்னு பரப்புறது பொய். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, போராட்டக்காரர்களுடன் பேச மத்திய அரசாங்கம் ஏன் இவ்வளவு காலம் எடுத்துக்கிட்டாங்க? போராட்டம் பதட்டமான நிலையை அடையும் வரை ஏன் பேச்சுவார்த்தை நடத்தலை? ஏன் தாமதப்படுத்துனீங்க பேச்சுவார்த்தையை அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேள்வி கேட்டிருக்காரு. உடனே தமிழக பாஜகவை சேர்ந்த ஒரு சில பேர், தேச விரோதிகளோடு மத்திய அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தணுமா? எதுக்காக அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி கொந்தளிக்கிறாங்க. ஜேபி நட்டா அவர்கள் இப்போ சிஜேபி நிர்வாகிகளை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. இதை ஆரம்பத்திலே பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிறதான் அண்ணாமலையுடைய வாதம். இப்போ டெல்லியில் நடக்கக்கூடிய போராட்டத்தை நான் என்ன சொல்கிறேன், போராடுறது மாணவர்களே கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். ஏன்? ஆர்டிகல் 370 ரீஸ்டோர் பண்ணணும் ஜம்மு காஷ்மீரில் அப்படின்னு ஒருத்தன் பேசுகிறான். ஒருத்தன் நம்ம இந்திய இராணுவத்தை கொச்சைப்படுத்துகிற மாதிரி பேசுகிறான். இன்னொருத்தன் பிரதமர் மோடிக்கு கொலை மிரட்டல் விடுற மாதிரி, மரண எச்சரிக்கை விடுற மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துகிறான். பொது சொத்துக்களை சேதப்படுத்துகிறான். துணை இராணுவ படையை சேர்ந்த ஒரு வீரரை கும்பல் தாக்குறானுங்க. இதெல்லாம் உண்மையான மாணவர்கள் செய்யக்கூடிய வேலை இல்லையே அப்படின்னு நான் சொல்கிறேன்ல. இதை தான் அண்ணாமலையும் சொல்லியிருக்காரு. அதை வேறு ஸ்டைலில் சொல்லியிருக்காரு. மாணவர்களுடைய போராட்டம் அப்படின்னு சொல்லி முதல்ல போராட்டத்தை தொடங்கியிருக்கீங்க. அந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ் உள்ளே புகுந்து நாட்டுக்கு எதிரான கோஷங்கள் போடுற மாதிரி தெரியுது. அப்போ இந்த போராட்டத்தை உண்மையிலேயே தொடங்கினவங்க என்ன பண்ணணும்? அதை தடுத்து நிறுத்தணும். நம்ம எதுக்காக போராட்டத்தை தொடங்கினோமோ அதுக்கு சம்மந்தமே இல்லாத முழக்கங்கள்லாம், கோஷங்கள்லாம் யாரோ போட்டுக்கு இருக்காங்களே. அப்போது உண்மையான மாணவர்கள் போராட்டம் ஹைஜாக் செய்யப்பட்டுருச்சோ அப்படின்னு அதை தொடங்கினவங்க யோசிக்கணும், தடுத்து நிறுத்த பார்க்கணும். இல்லை
என்ன கோஷத்தை வேணாலும் யார் வேணாலும் போடட்டும், என்ன முழக்கத்தை வேணாலும் போடட்டும் அப்படின்னு அமைதியாக உட்காந்து அதை வேடிக்கை பார்த்தீங்கன்னா உண்மையான உங்களுடைய கோரிக்கைகளை விட்டு நீங்கள் விலகி போறீங்கன்னு அர்த்தம். பரவாயில்ல, நாம் பேச நினைச்சதை அவன் பேசுகிறான், நம்ம சைலண்டாக உட்காந்து வேடிக்கை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் எதுக்காக போராட்டத்தை தொடங்குனீங்களோ அதுக்காக நீங்கள் போராட்டத்தை கண்டினியூ பண்ணலை அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு மத்திய அரசாங்கம் இனி இந்த கொஸ்டின் பேப்பர் லீக்கு இதெல்லாம் நடக்காமல் முறையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்தி அவருடைய பதிவை முடிச்சிருக்காரு. பேலன்ஸ்டு வியூ தானே அண்ணாமலை சொல்லியிருக்கிறது, நியூட்ரலாக அவர் சொல்ல வந்ததை சொல்லியிருக்காரு. அண்ணாமலையுடைய இந்த ட்விட்டர் பதிவுக்கு ட்ரிகர் ஆகி திராவிட ஜனதா கும்பல் நேற்றுலேருந்து அவரை திட்டிக்கு இருக்காங்க. தமிழக பாஜக தலைவர்கள் முன்வந்து சிஜேபி போராட்டத்தின் பின்னணியில் என்னென்ன சதிகள் நடக்குது அப்படிங்கிறத மக்கள்கிட்ட வெளிச்சம் போட்டு நீங்கள் தான் காட்டணும். இப்போயும் அண்ணாமலை வந்து அதை பண்ண மாட்டார், ஏன்னா அவர் பிஜேபியில் இருந்திருந்தால் பண்ணியிருப்பார். அவர் பிஜேபியை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் அவர் எதுக்காக அதை பண்ணணும்? அப்போ நீங்கள் தான் மக்களுக்கு வெளிச்சம் போட்டு எல்லாத்தையும் காட்டணும். அதை விட்டுட்டு அண்ணாமலையே குறை சொல்கிறதுல ஏன் டைத்தை ஸ்பெண்ட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வியாக இருக்குது. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய்ஹிந்த்.